அன்னை பார்வதி தேவி தன் அண்ணனாக விளங்கும் மகாவிஷ்ணுவிற்கே குழந்தை பேறு இல்லாமல் போகட்டும் என்ற ஒரு சாபத்தை அளித்தார் என்று சொன்னால் அது உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இதை பற்றி நாம் அறிய வேண்டுமெனில் முருகப்பெருமானின் பிறப்பு ரகசியம் பற்றி நாம் தெரிந்தாக வேண்டும். பிரம்மதேவரின் மகனான காசியப முனிவருக்கும் மாயா என்ற அரக்ககுல தாய்க்கும் மகனாக பிறந்தவன்தான் இந்த சூரபதுமன். அரக்ககுரு சுக்ராச்சாரியாரின் அரவணைப்பில் வளர்ந்தவன். அவரின் ஆலோசனையின்படி சிவபெருமானை எண்ணி பல ஆண்டுகள் தவம் செய்தான். ஆனால் சிவபெருமானின் தரிசனம் மட்டும் கிடைக்கப் பெறவில்லை. பொறுமை இழந்த சூரபதுமன் அக்னியை மூட்டி அதில் தன் தலையை வெட்டி வீழ்த்த முற்பட்டான். அப்பொழுது சிவபெருமான் அவன் முன்னே தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, சூரபதுமனோ, இறைவா, இப்பூ உலகில் பிறந்த எவராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, சாகா வரம் தாருங்கள் இறைவா என்று கேட்டான். எம்பெருமான் சிவபெருமானோ, இப்பூமியில் பிறந்த யாராயினும் மரணிக்கத்தான் வேண்டும், சாகா வரம் தவிர வேறு ஒரு வரத்தை கேள் என்று கூற, சூரபதுமனும், இறைவா, எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டுமெனில் அது எனக்கு வரம் தரும் தங்களாலேயே ஏற்பட வேண்டும், அப்படி ஒரு வரத்தை தாருங்கள் என்று கேட்டான். இறைவனும், உனது மரணமானது என் அம்சத்தாலேயே ஏற்படும் என்று வரமளித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட சூரபதுமனு, இறைவா, தங்கள் அம்சத்தால் எனக்கு மரணம் ஏற்படுமெனில் அப்படி தோன்றும் உங்களின் அம்சம் ஒரு தாயின் கருவில் தோன்றாத அம்சமாக இருக்க வேண்டும், அப்படி ஒரு வரத்தை தாருங்கள் இறைவா என்று கேட்க, இறைவனும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார். வரம் பெற்ற சூரபதுமனும் வரம்புகள் மீறி பல கொடுமைகள் செய்யலானான். தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான். இறைவனோ தியானத்தில் மூழ்கியிருக்க, இறைவியோ பார்வதி என்ற பெயரில் பர்வத மகாராஜாவின் மகளாக வளர்ந்து வந்தாள். சூரனின் கொடுமைகள் அதிகரிக்கவே முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானை சரணடைந்தனர். தக்க தருணம் வந்ததென சிவபெருமானும் அன்னை பார்வதியை மணக்கச் சென்றார். ஒரு வழியாக சிவ பார்வதி திருமணமும் நடந்தேறியது. இறைவனும் இறைவியும் பள்ளி அறையில் மோகத்தில் லயித்திருக்க, சிவபெருமானின் உயிர் ஆற்றலானது ஆன்ம ஆற்றலாக எம்பெருமானின் நெற்றிக்கண் வழியாக வெளியேற தயாராக இருந்த தருணம். அது சமயம் பிரம்மதேவர் சூரபதுமன் பெற்ற வரத்தை தேவர்களுக்கு எடுத்துரைக்க, சூரபதுமன் பெற்ற வரத்தின்படி அவனை வதம் செய்யும் சிவ அம்சம் ஒரு தாயின் கருவில் தோன்றாத சிவ அம்சமாக இருக்க வேண்டும் என்பதால் சிவ பார்வதி சங்கமத்தை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்று எண்ணி பிரம்மா, திருமால், இந்திராதி தேவர்கள் என அனைவரும் கைலாயம் வந்து பள்ளி அறையின் முன், இறைவா, சூரபதுமனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் இறைவா என்று ஒரே குரலாக உரத்த குரலில் அபய குரல் எழுப்பினர். அப்பொழுது திடீரென சத்தம் கேட்க இறைவன் சட்டென எழுந்து பள்ளி அறைக்கு வெளியே வந்து பார்த்தார். இந்திராதி தேவர்களும் பிரம்மதேவரும் திருமாலும் அபயம் வேண்டியிருக்க, பிரம்மதேவரின் ஆலோசனையின்படி அக்னி தேவர் புறா வடிவில் மாறியிருந்தார். சிவபெருமானின் ஆன்ம ஆற்றல் நெற்றிக்கண் வழியாக ஜோதி பிளம்பாக தரையில் வந்து விழ, அங்கு புறா வடிவில் இருந்த அக்னி தேவர் அதை தன்னுள் கிரகித்து கொண்டார். இதை கண்ட பார்வதி தேவி கடும் கோபம் கொண்டாள். உங்களின் நன்மைக்காக சிவ பார்வதி புனித சங்கமத்தில் தடை ஏற்படுத்திய தேவர்களை உங்களின் மனைவியர்கள் யாரும் இனிமேல் தாய்மை அடைய மாட்டார்கள், அவர்கள் குழந்தை பேறு பெறும் பாக்கியத்தை இழந்து விடுவார்கள் என்று சாபமளித்து சென்றாள். மறுபுறம் சிவபெருமானின் ஆன்ம ஆற்றலை தன்னுள் கிரகித்து கொண்ட அக்னி தேவரால் அதை தாங்க முடியாமல் பிரம்மதேவரை நாட, பிரம்மதேவரோ சரவண பொய்கை செல்லுமாறு ஆணையிட்டார். விரைந்து சென்ற அக்னி தேவர் சரவண பொய்கையில் சிவபெருமானின் ஆன்ம ஆற்றலை விட்டார். ஆன்ம ஆற்றல் ஜோதி பிளம்பாக சரவண பொய்கையில் விழுந்து அது 6 தீப்பிரம்புகளாக வெடித்து சிதறி அங்கு வழிபாடு நடத்தி கொண்டிருந்த 6 கார்த்திகை பெண்களின் கரங்களில் குழந்தையாக மாறியிருந்தது. இதை கண்ட அறுவரும் திகைத்து போயினர். அப்பொழுது அங்கு தோன்றிய பிரம்மதேவர் நடந்ததை எடுத்து கூறி, சிவபுத்திரனான இக்குழந்தைகளை தகுந்த காலம் வரும் வரை வளர்த்து வருமாறு கட்டளையிட்டு மறைந்தார். அந்த அறுவரும் குழந்தைகளை வளர்த்து வர தொடங்கினர். விளையாடும் பருவம் வந்த பொழுது
அன்னை பார்வதிக்கு குழந்தை பற்றிய ஏக்கம் வரவே சிவபெருமான் 6 கார்த்திகை பெண்களையும் குழந்தையை அழைத்து கொண்டு கைலாயம் வருமாறு கட்டளையிட்டார். அந்த 6 குழந்தைகளும் அன்னை பார்வதியால் அணைக்கப்படும் பொழுது அது ஒரே குழந்தையாக மாறி இருந்ததை பார்த்து அனைவரும் அதிசயித்து போயினர். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அக்குழந்தைக்கு கார்த்திகேயன் என்று பெயரிட்டனர். முருகு என்றால் அழகு, அழகே வடிவாக இருந்ததால் முருகன் என்றும் பெயரிட்டனர். அவதார நோக்கம் கொண்டு அவதரித்த முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய கிளம்பிய பொழுது அன்னை பார்வதி தேவி தன் அம்சத்திலிருந்து வேல் ஒன்றை தோன்றச் செய்து முருகப்பெருமானுக்கு அளித்து, முருகா, இந்த வேல் உன் வெற்றிக்கு துணை இருக்கும். உன்னை எதிர்க்கும் பகைவர்கள் அனைவரையும் அழித்து மீண்டும் உன் கரத்திலேயே வந்து சேரும் என்று அருளினார். சிவபெருமான் தனித்து போரிடச் செல்லும் முருகப்பெருமானுக்கு வீரபாகுவையும் சிவகணங்களையும் தோன்றச் செய்து வீரபாகுவை முருகப்பெருமானின் படைக்கு சேனாதிபதியாக இருக்குமாறு கட்டளையிட்டார். வீரபாகுவும் அவன் சகோதரர்களும் முருகப்பெருமானின் வெற்றிக்கு துணையிருந்து சூரனை வதம் செய்வதில் பெரும் பங்காற்றினர். முருகப்பெருமானுக்கும் சூரபதுமனுக்கும் இடையே நடந்த போரில் முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்த சூரசம்கார வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே. இப்பூமியில் அதர்மத்தை அழிப்பதற்காக சிவ அம்சமாக சிவரூபமாக அவதரித்த முருகப்பெருமானை வழிபட நம் வாழ்வில் கஷ்டங்கள் அகலும். வேலும் மயிலும் என்றும் நமக்கு துணை இருக்கும்.